ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி கிட்டன் ரியல் சேனல். இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு மண் தரை பகுதி. அந்த மண் தரை பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது சரளியாக கொஞ்சம் பல்லுகளோடு இருக்குது. இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ நான் இப்படி டோன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அப்படி இருந்த இடம்தான் இப்படி வந்து ஒரு நல்ல மண்ணாக சகதியாக வண்டல் மண்ணோடு இதை பாருங்கள். நல்லா க்ளோஸாக காட்டுறேன். நல்லா கருப்பாக மண்ணா மாதிரி இருக்குங்களா. இது ஒரு பள்ளமான பகுதி. இந்த இருக்கிற பகுதியில் இது ஒரு பள்ளம். இந்த பள்ளத்தில் அப்படியே வந்து இந்த மழைக்கு இந்த ஒரு வாரம் மழை பெஞ்சதில் தான் இந்த மண் ஃபுல்லாக உருவாயிருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து நான் காட்டினேன் இந்த தரம் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த தரை தான் ஒரு வாரத்தில் இப்போ நான் அதுக்கு இப்படி இந்த மாதிரியான தரையாக மாறி இருக்குது. மண் உருவாகி நல்ல இதாக இருக்குது. எப்படி மண் உருவாச்சு அப்படின்னு, இப்படி மண் ஒரு வாரத்தில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பாருங்க. இப்போ நான் அப்படி போகிற வழியிலே பார்த்துட்டோம். இப்போ நான் அந்த காட்டிக்கிட்டு போகிற வழியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா தரை வந்து கருப்பு கலரில் பாருங்க, கருப்பு கலரில் அது இருக்கும். அந்த லேசாக கருப்பு கலரில் நல்லா கொஞ்சமாக கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து தண்ணி ஓடி வந்த பகுதி. என்ன தண்ணி ஓடி வந்த பகுதி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்ம ஹியூமஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, க்ரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அண்ட் அக்ரோடெக் மூலமாக நம்ம ஹியூமஸை உற்பத்தி பண்ணி இப்போ வந்து அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி பண்ணும்போது இப்போது இந்த வாரம் மழையில் பெய்யும் போது அதிலிருந்த மழை தண்ணி பட்டு இதுக்குள்ளே பெர்குலேட் ஆகி அப்படியே இது வழியாக அப்படியே வந்தார்களே, இது வழியாக அப்படியே வந்து இது வழியாக ஓடிச்சு. இந்த ஓடின பகுதியில் எல்லாமே இப்படி இந்த தரைப்பகுதி இப்படி இருந்த தரைப்பகுதி பூரா மண்ணாக நல்ல வளமான மண்ணாக மாறி இருக்குது. இந்த பாருங்கள், இப்படி இருந்தது தான் இந்த இதுலேருந்து ஓடி வந்த அந்த பெர்குலேட் ஆகி தண்ணி ஓடி வந்த தண்ணியே இப்படி ஆகிருக்கு. இது ஒரு இடம். இந்த தண்ணி மறுபடியும் அங்கிட்டு போன உடனே பாருங்கள், இந்த தண்ணி ஓடி வந்து தேங்கின பகுதியெல்லாம் எப்படி மண்ணாயிருக்குன்னு பாருங்கள். இது பூரா இந்த ஒரு வாரம் மாதிரிலாம் மண்ணாக கூடாது. இந்த தண்ணி இங்கிட்ட இருக்குது. இந்த இங்கிட்டு வந்த தண்ணி இப்படி இருந்த தரை தான் இந்த இப்படி மண்ணா மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு ஒரு சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னு சொன்னால், க்ரீன் கார்பன் ஹியூமஸ், அதாவது ஹீல் கார்பன் ஹியூமஸை வந்து நம்ம தொடர்ந்து நிலத்துக்கு பயன்படுத்திட்டு வரும்போது எப்படி அது வந்து எப்படி பயன்படுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எவிடென்ஸு. இப்போ போன வாரம் மழை நடந்ததுனால அது இந்த நிகழ்வு இங்கே நடந்துச்சு. இதை வியூவர்ஸுக்கு காட்டுறதுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு எப்படி வந்துன்னா, இந்த க்ரீன் கார்பன் ஹியூமஸை ஏன் நிலத்தில் நம்ம பயன்படுத்தினா என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும், எப்படி அது ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாருங்க. இப்படி காட்டுறேன். இந்த பகுதி இந்த பகுதி தான் இந்த க்ரீன் கார்பன் இந்த ஹியூமஸ் வந்ததுனால இந்த மாதிரி ஆகிருக்கு. இன்னும் அதை அடிச்சுட்டு வந்ததுனால இன்னும் இப்படி இருக்குது. மண்ணாயிடுச்சுங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணாயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. இது இந்த நிகழ்வு வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வு தான். அப்போ இந்த க்ரீன் கார்பன் ஹியூமஸை வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதை மண்ணை உருவாக்குறதோடு மட்டும் இல்லாமல் மண்ணை வளமாக்கி நல்லா வந்து பயிர்கள் செழித்து வளர்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த ஒரு உரம் அப்படிங்கிறத வந்து இந்த பதிவு மூலமாக நான் வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன்.